வெல்கம் டு ஜிஸ்வான் மீனி. நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 1 தான் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் இருக்கு, ஓகேவா? ஸோ அதை ஏன்னு பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு புரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ கைஸ். ஜின்சாவும் வாங்க காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வாங்க கேட்பான், இந்த மாதிரி என் தம்பியோட என்னதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உங்கள் தம்பி உடம்புலாம் எங்கள்கிட்ட கிடைக்கல, ஸோ அதனால் எல்லாத்தையும் நாங்கள் ப்ரைவேட்டாக தான் பண்ணோம். என்ன உங்கள் தம்பி உடம்பு இல்லை திடீர்னு அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லைடா அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவன் அஸ்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு இப்போ எங்கே போகிறதுனே தெரியாது. ஸோ நம்ம ஜின்சாவில் கேட்டுருவான், நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏன்னா உனக்கு தெரியாதா அந்த அண்டரை பிடிக்க தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஏங்க இவ்வளோ பெரிய கொரியில் எங்கிட்ட போய் தேடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளால சாக்கு கொடுத்துருவாரு. டேய் நீ எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க, இப்போ பாரு அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஜின்சால் ஒரு வார்னிங் கொடுப்பான், இங்கே பாருங்க நம்ம டஞ்சனுக்கும் உள்ளே இருக்க வெளி உலகத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான ரூல்லாம் இருக்குது தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவனுக்கோ வந்துடும். டேய் நான் உனக்கு கொல்றனோ இல்லை கொல்லலையோ அது உன்னோட வேலை கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவான். டஞ்சனுக்குள்ளே எல்லாத்துக்கும் பயம் வந்துடும், ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அஃப்கோர்ஸ், ஏன்னா இது டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம போக வேண்டிய டென்ஷனே கிடையாது, இது வேற அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். அண்ட் அதே சமயத்தில் நிறைய அம்பெல்லாம் வந்துட்டு இருக்கும். என்னடான்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஹார்னட் ஒரு அம்பம் வரும் பாருங்க, ஜினுவை பிடிச்சிருவான். பட் நிறைய பேர் இந்த அம்மா வந்து அட்டாக் பண்ணணும். என்னடா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்ப்பானுங்க. தூரத்தில் ஒரு மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் நிற்பானுங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஐசெல்ஃப் தான். ஆக்சுவலாக இவங்க பேர் பார்த்தோம் அப்படின்னா ஐசெல்ஃப்லாம் கிடையாதான். உண்மையில சொல்ல போனால் அப்படின்னா இவங்க ஒரு எல்ஃப் தான். பட் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டாங்களா. என்ன காரணம்னா இந்த மாதிரி ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள கொல்றதா இவங்க பொழுதுபோக்காக வச்சுட்டு திரியிறானுங்க. இவங்கள அயாக்கி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒயிட் டைகர் ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு காலைல எவன் மூஞ்சில முடிச்சனோ, டே அந்த அண்டர்கிட்டலாம் சொல்லிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அண்டர்கிட்ட தெளிவாக சொல்லிடுவானுங்க, இது வந்து சி கேட் தான், இங்கே ரெட் கேட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானுங்களாம். அவங்கள அப்படிங்கிற மாதிரி சரியான காண்டாவான். என்ன மேட்டர்னா இந்த ரெட் கேட் ஆக்சுவலாக ஒரு ஏ ரேங்க் அப்படி இல்லைன்னா பி ரேங்க்ல மட்டும்தான் அப்பியர் ஆகுமா, சி ரேங்க்ல அப்பியர் ஆகாதான். இது அட்லீஸ்ட் ஒரு பி ரேங்க்கு. இப்போ இவங்கெல்லாம் லக்கி இல்லை அப்படின்னா ஏ ரேங்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். சரிடா எத்தனை பேர் உள்ளார போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவன் ஒவ்வொருத்தனா சொல்லுவான், இந்த மட்டும் ஒரு ஏ ரேங்க் போனாங்க, 7 பி ரேங்க் போனாங்க, 4 சி ரேங்க் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அவன் எல்லாமே புதுசு அப்படி சொல்கிறப்ப தான் இவன் ஒரு மேட்டரை சொல்லுவான். ஒரு பி ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஏ ரேங்க் ஹண்டர் தேவைப்படுவாங்களாம். இதுவே ஒரு ஏ ரேங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எஸ் ரேங்க்கு 10 ஏ ரேங்க் ஹண்டர் தேவைப்படுவாங்களாம். ஸோ சொல்ல வரப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டஞ்சன்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. உள்ளார போனீங்க எல்லாமே செத்த கணக்கு தான். ஒரு 2-3 மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 பேராச்சும் உயிரோட வருவானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் இவங்க ஒரு மேட்டர் தூக்கி போடுவானுங்க. இந்த மாட்டம் நான் கொஞ்ச நாளாக ஒருத்தனை பார்த்துட்டு இருந்தேன் சார், அவனையும் சேர்த்து அமுச்சு வச்சிருக்கேன், அவன் நம்ம கில்டில் கிடையாது அப்படின்னோட இவரு காண்டு வந்துடும். எது யாரடா அமுச்சு வச்சு தொலைஞ்சிருக்க, ஏன்டா என்கிட்ட இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா, யாரு ஏ ரேங்கா பி ரேங்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இவன் மண்டை அடிட்டு இல்லைங்க ஒரு இ ரேங்க்கு அப்படின்னு சொல்லுவாடா. தரமான சமமா இருக்கும். அண்ட் அதே மட்டும் உள்ளார காட்டுவானுங்க. உள்ளார அந்த ஃப்ராஸ்ட் பைட்ல வாங்கினானுங்களே அவங்க எல்லாம் மல்லக்கா படுத்து கிடப்பானுங்க. நம்ம ஜின்வுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக இந்த ஃப்ராஸ்ட் பைட் வந்துச்சுல இது வந்து கண்ணாமனாலாம் வரலையா, கரெக்டாக யார் வீக்கான ஆளுங்களோ அவங்கள பிடிச்சி அடிச்சிருப்பானுங்க. நம்ம ஜின்னு என்ன சொல்லுவான்னா, ஆக்சுவலாக இதே நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன்னா நான் தான் ஃபஸ்ட்டு காலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி எக்ஸலரேட் ஆயிரும். அப்பாடா இவங்க எல்லாத்தையும் நானே கொல்றேன்டா, என் சொந்த கையால் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் கேப்டனுக்கு தெரிஞ்சு போயிடும் இது வந்து ஒரு ரெட் கேட்டு, ஸோ நம்மளால ரிட்டர்ன் ஆக முடியாது, ஒன்று நம்ம எல்லாம் சாகணும் அப்படி இல்லைன்னா பாஸை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். ரெட் கேட்னா என்ன அப்படி சொல்லி கேட்பானுங்க. ஆக்சுவலாக ரெட் கேட்னா ஒரு உலகத்தோட இன்னொரு உலகத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கேட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் கேட்டா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்று எல்லாம் சாகணும், எல்லாம் செத்தாக அப்புறம் ஒரு 2-3 மாதத்துல தானாகவே அந்த டஞ்சன்லாம் ஓப்பன் ஆயிருமா. அப்படி இல்லைனா ஒன்று பாஸை கொல்லணும், பாஸை கொண்டா இந்த டஞ்சன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிரும். இதுதான் இங்கே இருக்க ப்ராப்ளமே. அப்படி இல்லைனா இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இவங்க எல்லாமே இங்கே நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அதே சமயம் இந்த லூசு பையன் இந்த கேப்டன் இருக்கால அவன் ஒரு பிளானை போடுவான். நம்ம எல்லாமே உயிரோட போகணும்ல, அதுக்காக ஒரு பிளானை நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வரைக்கும் என்னால் கேரண்டி வாரண்டிலாம் தர முடியாது, நீங்கள் சாகிறது உறுதியாக போயிருச்சு, அதனால நான் டீமை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஜின்வுக்கு ஒரே ஸ்டாக் ஆயிரும், இது என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இவன் என்ன சொல்லுவானா, நான் வந்து உள்ளார போகிறேன், உள்ளார போய் இந்த பாஸை டிஃபீட் பண்ண போகிறேன், அதனால என் கூட யாரெல்லாம் வரீங்களோ வாங்கடா, அப்படி இல்லைனா தனியாகவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலுமே நிறைய பேர் வருவானுங்க, நீ இல்லை நீ போ அங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தள்ளி விடுவானுங்க. ஜின்வுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா இவன் தெளிவாக இந்த பி ரேங்க்ல இருக்கானுங்களா, ஒரு 7 பி ரேங்க் வந்தாங்களே அவங்க எல்லாத்தையும் உள்ளார எழுத்துப்பான், ஏ ரேங்க் எல்லாத்தையும் உள்ளார எழுத்துப்பான். சாரி ஏ ரேங்க் இவன் ஒருத்த மட்டும் தானே இருக்கான். என்னன்னா சி ரேங்கை தவிர மற்ற எல்லாத்தையுமே உள்ளார எழுத்துப்பான். அண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அவன் சொல்லுவான், அந்த மாதிரி வீக்கான ஆளுங்களாம் எனக்கு தேவையில்லடா, நீங்கள் வந்து உங்களெல்லாம் என்னச்சு மேய்க்க முடியாது, நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் சொல்லுவான், நான் அந்த பக்கத்து போய்க்கிறேன்.
நீங்க போறதா போங்க, நான் அந்த போட்டு போய்க்கிறேன் அப்படின்பா. எது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரிம்மா நீ போறதில்ல பிரச்சனை இல்லை போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். போற போக்குல அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க, அந்த ஏறம் வந்ததை அவனே நோட் பண்ணல, நீ எப்பதான் நோட் பண்ண, நீ கண்டிப்பா ஒரு ஈரங்க் இல்ல ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல வெளியில காட்டுவானுங்க, வெளியில இங்க ஒரு பிரளயமே அடிச்சுட்டு இருக்கோம், டே என்னடா பண்ணி வச்சுக்கீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த உள்ளர பேருக்கான ஒரு ஏறாங்கண்டு, அவனோட பேர் வந்து கிம்சால். ஓகே, ஸோ அவன் பேர் வந்து கிம்சால். அவனை தான் நம்பிட்டு இருக்கேன், மேபி அவனாச்சும் சில பேரை கூட்டிட்டு வருவான்னு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்த என்ட்ரி ஆவான். இவன் யாருன்னா இப்போ இவன் இருக்கால, ஆண் இருக்கால. ஸோ இந்த ஹார்னை பார்த்து இன்னொருத்தர் இருப்பான். 2 பேருமே ஒரே நாக்கிங் தான் போல இருக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க, அதெல்லாம் தலையான் தம்பிச்சிருவான், நம்மளால் உள்ள இருப்ப இருக்கிறது நம்ம பையன், கவலைப்படாதீங்க, இவனெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாட்டேன் அவ கொஞ்சம் இதாக பேசிட்டு இருப்பானா. இவங்க 2 பேர்த்துக்கு முட்டிக்கும், இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்போதான் ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம உள்ளார வந்துருவாரு. உள்ளார வந்தோன்னே, ஏய் அங்க பத்தியா சீராங்கேட்ல ஒரு ஏறாங்கேட்டா அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டே வருவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், டேய் நீ எங்கடா இங்க வந்த அப்படிங்கிறப்போ, ரொம்ப நாளாச்சு நண்பா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பானுங்க. என்னோட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, நீ என்ன அளவுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாட்டோம். இவனுக்கு சரியான காண்டாயிரும். இவனோட அல்டிமேட் ஃபார்முக்கே போயிடுவான். ஒரு மாதிரி அப்படியே ஒயிட்டா அப்படியே சரியான காண்டில் இருப்பானா. இது வந்து ஒயிட் டைகர்கள் ஏரியாவா, எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டாக்கிங் அபவுட் அந்த ஈரான் கிட்ட அவன் ஒன்ட்டியாண்டா இருக்கான், நான் அவனை தேடிதான் வந்தேன், அவன் இந்த டஜருக்கு போயிட்டானா, பாக்குறதுக்கு இது ரெட் கேட் மாட்டம் இருக்கு, நானே கொள்ளலாம் நினைச்சேன், அவனே சாக போறான் போல இருக்கு அப்படிங்கிற மாட்டம் இவன் இந்த போட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே உள்ளார போறப்ப நம்ம ஜினுவை கேட்பான், ஏங்க நீங்க எல்லாமே நியூ ரெக்ரூட்மெண்ட் புதுசா வந்தவங்க இப்படி காமா இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டஞ்சல்ல என்ன வேணா நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ளார இருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன் ஏறாங்க்கு, அவன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கோச்சிங்லாம் கொடுத்துருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் பெருசா அதிசயம் கிடையாதுங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பானுங்க. என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுலயே வச்சுட்டு இருப்பா. இவன் மேபி ஒரு ஏறாங்கா இருக்கலாம், இல்லைனா பைத்தியக்காரனுங்க. ஏண்டா டே உள்ளார போயிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி ஒரு கிளாமா இருக்க காட்டுவான் பாருங்க. அப்போதான் நமக்கு ஒரு மேட்ரு புரிய வரும். அது வந்து ஒரு ஒயிட் பியர் டெரிட்டரியா, சாரி ஐஸ் பியர் டெரிட்டரியா, ஐஸ் பியர்லாம் சரௌண்டட் பண்ணிடும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அங்கே. அதனால தான் இவன் வந்து வெளியில வந்திருப்பான். அந்த டீம்ல பார்த்தா அப்படின்னா சில சீராங்க்லாம் இருக்கானுங்களே, அந்த பீராங்க பொண்ணு வர போயிட்டா எனக்கு தெரிஞ்சு அவள் லீடரா கூட மாறுவா. விளங்குனுச்சு, எப்படி இருந்தாலும் எல்லாம் சாவ தான் போறாங்க, நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுறதுக்கு தயாராவானுங்க. அப்படியே வெளியில நம்ம வாங்கிட்டாங்க வந்து ஒரு மாதிரி பேச வச்சிருப்பானா, என்ன நான் சொல்றது, அவனே சாவ போறான் அப்படின்னு சொல்றப்ப இவனுக்கு ஒரு மாதிரி காண்டாயிரும். ஏன்னா எவனை பார்த்தாலும் ஜின்வுங்கிறீங்களே, என்னடா உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி காண்டாயிட்டு இருப்பான். நம்ம கேப்டன் டீமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ்பியர் வந்து அட்டாக் பண்ணும். ஒன்னும் இல்லை, ஒரு 2-3 கும்பலா வருமா. இவன் எல்லாத்தையும் தனியாலவே சமாளிச்சிருப்பான். ஏய் நம்ம கேப்டனை பார்த்தீங்களா எப்படி இருக்காரு தலைவர், இவர் தாண்டா நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம கேப்டன் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்றோம். எது ரிலாக்ஸ் ஆக போறீங்களா, டேய் இது எந்த மாதிரி இடம் தெரியுமா, இங்க வந்து ரிலாக்ஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து வெளியில போற வரை எவனையும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. எதுக்காக, இங்கெல்லாம் பாத்தீங்களா ஒரே கிளாமார்க்கா இருக்கு, இது வந்து ஒரு ஐஸ்பியர் டெரிட்டரியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடையாமா நீ வேற சும்மா வாமான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிட்டு இருப்பான். நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா இல்லையா, உள்ள எல்லாம் போக முடியாது, நீ என்ன சாக போறியான்னு சொல்றப்ப, ஏண்டி உனக்கு புரியுதா இல்லையா, இது வந்து ஒரு ஐஸ்பியர் டெரிட்டரி, அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இதுவே பரவாயில்லன்ற மாதிரி இவன் போயிட்டு இருப்பான். இப்போதான் இவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், அந்த ஒரு ஸ்ட்ராங்கரான பிரெடிட்டர் யாருமே உள்ளார வரமாட்டானுங்க. ஸோ அவங்க ஐஸ்பியர் டெரிட்டர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பானுங்க போல இருக்கு. ஸோ ஐஸ்பியரை நம்ம சமாளிச்சிடலாம், அவங்கள சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ யோசிப்பா. இப்போ உனக்கு புரியுதா, இதை தாமா நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு குளிர்தான்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். இப்போதான் இந்த இன்வென்ட்ரியில எடுக்கனால இந்த மேஜிக்கோட பேர் வந்து ஸ்பேஷியல் மேஜிக்கா, இப்போதான் நமக்கே தெரிய வரும். அந்த பொண்ணு சொல்லுவா, ஓகேவா. அண்ட் ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்றானே ப்ரோ அப்படின்னு சொல்றப்ப, ஸ்பேஷியல் மேஜிக்கே ஆக்சுவலா ஒரு டைம்ல ஒருத்தருக்கு 2 பேத்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதாவது 2 பொருள் மட்டும் தான் எடுக்க முடியுமா, மற்றபடி இவனை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாதா. யாரா இவன் சுத்தி முத்தி எல்லாமே முடிச்சுட்டு இருப்பானுங்க. உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நானே கூட்டிட்டு போறேன், என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, அந்த மட்டும் எந்த ஒரு எதுவுமே நான் பண்ணி மாட்டேன், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அது மட்டும் தான் என் வேலை, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவா சொல்லிடுவான். இவன் பேசிட்டு இதே சமயத்துல ஒரு ஐஸ்பியர் வந்துடும். ஐஸ்பியர் வந்துருச்சு, நான் தான் அப்பயே சொல்லல உள்ளார வருது சரியான ஒரு முட்டாள்தனமான ஐடியான்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ரேங்குக்கு மேல இருக்க ஒரு மான்ஸ்டரு, கவலைப்படாதீங்க நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க அந்த சமயத்துல இதை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்றப்ப இவன் பிடிச்சி இழுப்பான் ஜின்வோ. இவன் பாட்டு போயிட்டு இருப்பானா, டேய் நான் சொல்றது கேளு, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா இருக்கலாம், பட் ஐஸ்பியர் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நம்மால் இவனோட டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். உல்ஸ் பிளேயரா மாறி ஜம்ப் பண்ணி ஒரு அடியை போடுவான் பாருங்க, அவ்வளவுதான்.
அந்த ஐஸ்பியர் கதமாயிரும். இங்கே இருக்கவங்களோ ஒரு மாதிரி ஆயிரும். டேய் யாரா இவன் எங்கேருந்துடா பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குலாம் ஆயிரும். நான் அப்பயே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க் மான்ஸ்டரை கொல்றப்ப நான் லெவலப் ஆவேன் அப்படிங்கிற மட்டும் நம்மளால அது தலை மேலே உட்காந்துட்டு போனா தரமான ஒரு சீனாக இருக்கும். டேய் யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்க அப்படிங்கிற மட்டும் இவங்கெல்லாம் முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே வெளியில காட்டுவானுங்க. ஒயிட் டேக்கர் கேட்பான், டேய் எவனை பார்த்தாலும் ஜின்னுன்றீங்களேடா, உனக்கு அவனுக்கு என்னடா பஞ்சாயத்து அப்படி சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் வேலை இல்லை, அது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மட்டும் இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். இதுவே ஒரு 7 ரேங்க் டஞ்சனில் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெசர்ட் பகுதியாவோ இல்லைன்னா டிகிரி ஆஃப் சிலியஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு இடம் இருக்கு போல இருக்கு, நான் காட்டுறேன் அதுதான் அதுவாகவோ இருக்கலாம், இல்லைன்னா ஜங்கிளாக இருக்கலாம், அது பாய்சனஸ் ஸ்னேக்கு இந்த இன்செக்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜங்கிளாக இருக்கலாம், மேபி அது வந்து ஒரு ஸ்னோ லேண்டாக கூட இருக்கலாம். இது எல்லாமே இந்த ஏ ரேங்க் டஞ்சனில் மட்டும் தான் வருமா. பி ரேங்க் டஞ்சனில் இந்த மாதிரி ரெட் கேட் அப்பியர் ஆச்சுன்னா அது ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஸ்டோரி. பட் ஏ ரேங்க் டஞ்சனில் அப்பியர் ஆகிறப்ப இந்த கதை. ஸோ இவங்க போயிருக்கிறது ஏ ரேங்க் டஞ்சனு. அதை தாங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கன்னா உயிரோட வந்தாங்கன்னா பார்ப்போண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இதுக்கு பின்னாடி நான் போகணும்னு சொல்லிட்டு ஏன் நேரம் இந்த தடவை அவன் மிஸ் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். வேற வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும், இது வந்து ரெட் கேட்டாக இருக்கிறப்ப என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதே சமயத்தில் ஜின்சால் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், ஜின்முக்கு எங்கேருந்து இவ்வளோ அளவுக்கு கிடச்சிச்சு, கண்டிப்பாக இது ரெட் கேட்டாக இருக்கிறதுனால நம்ம வாங்காலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் தான் தப்பாக சொல்லிட்டு இருக்கேன், அவன் உயிரோட வெளியில் வந்துட்டானா தான் அவன் லக்கி அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயத்தில் இவங்க உள்ள நல்லா அந்த வியர் அடிச்சாங்களா அந்த கறியை சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. தின்றானுங்க, கொஞ்சம் பேசிக்கிட்டே திம்முமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா, ஏங்க ஜின்னா வந்து நல்லா படிப்பாலாமே கேள்விப்பட்டேன், அதுவும் வீட்டிலலாம் போதா அப்படின்னா நோட்டில் எழுதிட்டு படிச்சுக்கிட்டே படுத்து தூங்குவாளாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏய் அப்போல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்தால் டிவி தான் பார்த்துட்டு இருப்பா, எவனோ உன்ட்ட கதையை விட்டுருக்கா. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவள் எடுக்கிற மார்க்குக்கு இப்படிலாம் படித்தாதான் வேலைக்காகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாளா. அண்டு இந்த பொண்ணு இருக்கால பார் ஹீ ஜின், ஓகே அதுதான் அவன் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப நான் ரொம்ப தின்ட்டேன், நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்குலாம் ஒரு வாயில் ஆயிரும். எது எக்ஸசைஸா, ஏண்டா சுற்றி இவ்வளோ மாஸ்டர் இருக்கு உனக்கு எக்ஸசைஸ் கேட்குதாடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஒருவேளை இப்போ மட்டும் பெனால்டி ஜோனை போட்டாங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக போயிடும், இவங்கெல்லாம் செத்துருவாங்களே அப்படின்ற மாதிரி இவன் வச்சுட்டு இருப்பான். சரி ரைட்டு வார்ம் அப் தான் பண்ணி முடிச்சிட்டோம், வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துவானா. பார்த்தா அவ்வளோ ஐஸ்பியர் வந்துட்டு இருக்கும். வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடி கத்துவானோ. பார்த்தா இவங்க வருவானுங்க. இதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷினு அப்படின்னு சொல்கிறப்ப போலாமா அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு பேனலை கட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஜின்வோ அந்த ஆர்மி வச்சுக்கிட்டு என்ன பண்ணான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அண்டு இன்னும் 2 நாளில் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து டீமன் ஸ்லேயரோட ஸ்பின்னாக போட போகிறேன். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.